சூப்பராக இருக்குது. இப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி மிளகா அப்படி உப்பு போட்டு அப்படியே எண்ணெயில் பரட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாப்பா சூப்பராக இருந்துச்சு. பயந்துக்கிட்டே இருந்தேன், நாளாயிடுச்சு என்னடா ஆகணும். அவங்க வச்சிருக்க டெம்பரேச்சருக்கு அது அப்படி இருந்திருக்கும். இங்கே நமக்கு டெம்பரேச்சர் கம்மி தானே ஃப்ரிட்ஜில். ஆமாம், அதனால அப்படி புதுசுன்னு ஆகிடுச்சு. ஓ, நல்ல வேலைக்கு. இன்னும் சமைக்கிறீங்க? அப்புறம் என்ன செய்ய? கடகடன்னு தேய்ச்சி கடகடன்னு போட்டு எடுத்து டிப்பனை கட்டி அனுப்பணும். வேகம் 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 வேகம். பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குல்ல பெட்டர். நான் கூட உப்பி வந்தேனே பயந்துட்டேன் மக்களே. நல்லா தான் இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பி ஆனோடனே அப்புறம் எடுத்துடலாம். அடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பட்டரை போட்டுடலாம். அவ்வளோதான் மக்களே, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. மக்களே, ஒரு வழியாக சப்பாத்தியை போட்டு 2 டிஃபனுக்குமே சப்பாத்தியும் பட்டர் பன்னீர் மசாலா ரெண்டையும் நான் பட்டர் மசாலா வச்சு அனுப்பி விட்டாச்சு மக்களே. அடுத்து நான் உல வச்சுருக்கேன், பார்த்துக்கங்க. நீ தம்பி அனுப்பணும். என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் சாதம் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் லெமன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. லெமன் 3 லெமன் இருக்குது. 3 லெமனையும் அப்படியே லெமன் சாதம் பண்ணிடுவோம். இப்படி தான் காயாக தான் நான் வாங்கி போடுவேன். காயாக வாங்கி போட்டோம்னா பழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லெமன் சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை, லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ். அதான் வாங்க ரெடி பண்ணலாம். தண்ணியில் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு தண்ணியை காய்ச்சி சுட வச்சுருவோம். தண்ணி கொதித்த உடனே காலிஃப்ளவர் போட்டு எடுத்துடணும் மக்களே. தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி நம்ம அரிசியை கலந்து போட்டுருவோம். உலகாஞ்சிருச்சு. அரிசியை பாருங்கள் மக்களே, சுடு தண்ணி மஞ்சப்பொடி நல்லா தாராளமாக போட்டுருவேன் நான் எப்பயுமே. அப்படியே நம்ம புழு இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதாக ஒவ்வொன்றா. சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்
சாதத்தை வடித்து விட்டுட்டு சப்பாத்தியை போட்டு என் எனக்கு டிஃபன் கட்ட கிளம்பிட்டேன் மக்களே. டிஃபனை கட்டிட்டு ஒரு டிஃபன் 2 டிஃபனில் லெமன் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரு. காலை டிஃபன் வந்து சப்பாத்தி பன்னீர் மசாலா வச்சு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. டிஃபன் வந்து லெமன் கட்டி விட்டாச்சு மக்களே. அதில் 2 இது இத்தனை இருக்கும் பாருங்களேன், சின்ன டிஃபனாக தான் இருக்கும். சின்ன டிஃபனில் 2 டிஃபனை வச்சு விட்டுருவேன். இன்னொன்று வந்து காய் வச்சு 3 டிஃபன் ரெடி ஆயிடுச்சு மக்களே. அதுக்கப்புறம் லஞ்சு பக்கத்துக்கு தேடுனா கடைசியில் செல்லு பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதையும் அதுக்குள்ளே வச்சு அப்படியே டிஃபனை கட்டி ரெடி பண்ணிடுவோம். சமையல் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு மக்களே. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல், என்ன டிஃபன் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிச்சன் கலாட்டாவில் சமையல் வேலை முடிஞ்சது. அவ்வளோதான் இன்றைக்கான சமையல். காலை டிஃபனும் சரி, லஞ்சும் சரி, எல்லாமே முடிச்சிட்டேன் அக்கா. சரி, அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். இவ்வளோ நாள் வீடியோ போடாததற்கு சாரி மக்களே. வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ராஜாமலர் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உறவுகளே. சரி, வாங்க அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. பாய். மீண்டும் சந்திப்போம்.